ஒரு வார கால போராட்டம். சில்லறை வணிகத்தில் பன்னாட்டு நிறுவனங்கள் கூடாதுன்னு சொல்லி ஒரு வாரம் தொடர்ந்து போராட்டம் சென்னையில். யாருக்காக? இந்த சில்லறை வணிகர்களுக்காக. இப்படிப்பட்ட போராட்டம். தமிழ் உட்பட எல்லா மொழிகளும் ஆட்சி மொழியாக்கப்படணும், அதுக்காக போராட்டம். டெல்லியில மாநாடு, டெல்லியில போராட்டம். ஐயாவுடைய தொடக்க வாழ்க்கையில போராட்ட காலத்துல டெல்லியில அன்றைக்கு பிரதமராக இருந்தவர் அழைச்சி பேசுறாங்க. நேரில் வந்து பேசுறாங்க. நீங்க போராடாதீங்க, போராட்டத்தை கை விட்டுருங்க. உங்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி வேணுமா, ஆளுநர் பதவி வேணுமா, நான் தர்றேன்னு சொன்னோன்னு ஐயாவுக்கு வந்ததே பார்ப்போம். ஆளுநர் பதவியை கேட்டாங்க, மத்திய அமைச்சர் ஓடுங்க, மக்கள் வாழ்றேன்னு என்னுடைய வாழ்க்கை போராட்டம். நான் ஒரு போராடி விரட்டி அடிச்சார். கவர்னர் மத்திய அமைச்சர் பதவியை தேடி வந்தா யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்கன்னா? போராட்டமே வாழ்க்கை. நம்ம பாலாறு ஓடிட்டு நீ பாலா போய் சொன்னார். அந்த ஆத்துல தடுப்பணை கட்டுறாங்க. போராட்டம். ஒன்னு ரெண்டு தான் நான் குறிப்பிட்டு சொல்றேன். முடிச்சிருங்க. அந்த பாலாத்துல தடுப்படை கட்டக்கூடாதுன்னு சொல்லி 7 நாள் போராட்டம் பண்ணாங்க. பாலாத்து தண்ணியில இறங்கி நின்று போராட்டம். இதெல்லாம் ஏன்னு சொன்னா போர்கள் ஓய்வதில்லைன்னு தானே எழுதியிருக்காங்க. 54 தலைப்புகள் எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்தை நீங்க எல்லாம் படிச்சு பார்க்கணும். இப்படி போர்கள் ஓய்வதில்லை என்பதுல 54 தலைப்புகள் குறைச்சுதான். 100 கணக்கில் வரும். 500,000 போராட்டங்கள் இருக்கு, ஆனா குறைச்சுதான் எழுதியிருக்கு. 54 தான். இந்த 54 தலைப்புகளில் இருக்கிற இந்த போர்கள் ஓய்வதில்லை என்பதை நீங்க படிக்கலாம். அதாவது